27 வயதான ரித்தன்யாவிற்கு நடந்தது என்ன? தவறான முடிவிற்கு காரணம் என்ன? 78 நாட்களிலேயே முடிவுற்ற திருமண வாழ்க்கை, வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமான 78 நாட்களிலேயே புதுமணப்பெண் தவறான முடிவெடுத்திருக்கின்றார். காரணம் வரதட்சணை கொடுமை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் வணிக நிறுவனம் நடத்தி வருகின்றார். இவருடைய மகள் ரித்தன்யா, இவருடைய வயது 27. இவர்களுக்கும் கைகாட்டிப்புத்தூர் ஐயம்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கவின்குமார் என்பவருக்கும் 3 மாதத்திற்கு முன் திருமணம் நடந்திருக்கின்றது. திருமணத்தின் போதே வரதட்சணையாக 300 பவுன் நகை கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. 70 லட்சம் பெறுமதியான பொல்வோ காரும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலும் கணவன் கவின்குமார், அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி, தாய் சித்ரா தேவி ஆகிய 3 பேரும் இணைந்து ரித்தன்யாவை கொடுமைப்படுத்தியதாக சொல்லப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக ரித்தன்யா தனது அப்பாவிடம் கூறியிருக்கிறார். அப்பாவும் கணவரான கவின்குமாரை அழைத்து பேசி சமாதானம் செய்து மீண்டும் ரித்தன்யாவை அனுப்பி வைத்திருக்கின்றார். அதன்பின் கொஞ்ச நாள் பிரச்சனை ஏதும் இல்லாமல் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் இருவரும். இதை அறிந்த பெண் வீட்டாரும் நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருப்பதாக நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் நடந்த விடயமோ வேறு. மீண்டும் மீண்டும் ரித்தன்யாவை துன்புறுத்த தொடங்கி இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் ரித்தன்யா மன உளைச்சலுக்கு ஆளானார். ஏன் திருமணம் செய்தோம் என்ற நிலைக்கு வந்துள்ளார் ரித்தன்யா. சம்பவ தினத்தன்று வீட்டிலிருந்து காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்ற ரித்தன்யா மீண்டும் வீடு திரும்பவே இல்லை. அம்மா வீட்டுக்கு சென்றிருப்பதாக நினைத்திருந்த கணவர் கவின்குமார் கொஞ்ச நேரம் கழித்து அழைப்பை மேற்கொள்ளும் போது அழைப்பு பலனளிக்கவில்லை. அதே போல பெண் வீட்டாரும் மகளை தேட ஆரம்பித்திருக்கின்றனர். அப்போதுதான் நொண்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற செட்டிப்புதூர் காருக்குள் இறந்த நிலையில் ரித்தன்யா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரின் கைகளில் தென்னை மரத்துக்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தானது காணப்பட்டதாகவும் சம்பவம் அறிந்து சேயூர் காவல் நிலையத்தின் போலீஸ் அதிபர் மதிகை தந்து அவிநாசி அரச மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். கார் எடுத்து போன ரித்தன்யா கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவிற்கு வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் செய்திருக்கிறார். அந்த ஆடியோ மெசேஜில் மாப்பிள்ளை வீட்டாரும் அவருடைய மாமனாரும் மாமியாரும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவும் துன்புறுத்தியதாகவும் அடித்து சித்திரவதை செய்ததாகவும் ரித்தன்யா மிகவும் கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார். இனியும் வாழ முடியாது போன்ற வார்த்தைகளை அதில் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு பின் பெண் வீட்டார் சாலை மறியலில் ஈடுபட்டு இம்மரணத்துக்கு காரணமான அந்த 3வரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர். இதனை அடுத்து போலீசார் அம்மூவரையும் நிலையத்தில் வைத்து 3வரும் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். மேலும் விவரங்கள் அறிய தொடர்ந்து நம்முடைய காணொளிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது